முக்கியமான ஒரு உலக அரசியலை பற்றி இப்போ கதைக்க போகிறேன். இந்த விஷயத்தை பற்றி பேசின உலக தலைவர்கள் யாருமே இப்போ உயிரோட இல்லை. ஸோ கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான் என்றாலும் கட்டாயம் பேச வேண்டிய விஷயம் இதுங்கிறதால நான் இப்போ பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு நாள் நம்மளோட மனசுக்குள்ளே இருந்த நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நான் கதைக்க போகிற இந்த விஷயத்திலிருந்து பதில் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் இது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியும். ஆனால் இதில் நான் பேச போகிற இந்த விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சாக்களும் இருப்பீங்க. அப்படி தெரிஞ்சாக்கள் நீங்கள் இதில் இருந்தீங்கன்னு சொன்னால் தெரியாத ஆக்களுக்கு இதை தெரியப்படுத்தணுங்க. கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் ஆயிருக்கட்டும், 2011 லிபியாவில் கர்னல் கடாபியை எதிர்த்து நடந்த கிளர்ச்சியா இருக்கட்டும், 2003 அமெரிக்கா ஈராக்கோட செஞ்ச போர் ஆயிருக்கட்டும், ஏன் இப்ப 2026 வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட இந்த சம்பவமா கூட இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணினதுக்கோ அவங்கள தூக்குல போட்டதுக்கோ ஒவ்வொரு வித்தியாசமான காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலேயும் பிஹைண்ட் த சீன்ங்கிற மாதிரி ஒரே ஒரு சம்பவம் எல்லா நாட்டிலையும் நடந்திருக்கு. அப்படி என்றா ஒரே ஒரு திட்டம், அந்த திட்டத்தை இந்த எல்லா உலக தலைவர்களும் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுல ஒவ்வொரு சம்பவத்தில் இறந்து போறாங்க. அதுக்கு பிறகு புதுசா ஒவ்வொரு தலைவரும் அந்தந்த நாட்டுக்கு நியமிக்கப்படுறாங்க. அந்த நாட்டு அரசாங்கம், அதாவது அமெரிக்க நாட்டு அரசாங்கத்தால் அந்த நாட்டு அரசாங்கத்தை ஆதரிக்கப்படுறாங்க. ஈரானை பார்த்தீங்கன்னா இவங்க அணு ஆயுதம் வச்சிருந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுல இப்போ உலக தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கு. ஈராக்கில் அரெஸ்ட் பண்ணின சதாம் ஹுசைனை பார்த்தீங்கன்னா அவர் WMD என்று சொல்ற பயங்கரமான ஒரு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில் அப்படி ஒன்றும் ஈராக்கில் கிடைக்கலங்கிறதால மனித குலத்துக்கு எதிராக செயற்பட்டாரு, நிறைய மனிதர்களை கொடுமைப்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டில் அவரை தூக்குல போட்டிருந்தாங்க. லிபியாவில் இருந்த கடாபிட ஆட்சிக்கு எதிராக நடந்த அந்த மக்களால் நடந்த கிளர்ச்சிகளால் கடாபி 2011 கொல்லப்படுறாரு. இப்போ இந்த வருஷம் வெனிசுலா நாட்டோட அதிபர் போதைப்பொருள் கடத்தல் அதோட அந்த தீவிரவாத செயற்பாடுகள் போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டாருங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இப்போ இந்த அமெரிக்கா அவரையும் அவரோட வைஃபையும் கைது செஞ்சு அமெரிக்காவோட தடுப்பு காவலில் வச்சிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஆள் ஆக்டிங் பிரசிடெண்டாக அந்த நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அமெரிக்கா ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எல்லா சம்பவத்துக்கு பின்னாலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னண்டா டொலர் புறக்கணிப்புங்கிற ஒரு திட்டம் தான். என்ன புறக்கணிப்பு? டொலர் புறக்கணிப்பு. இப்போ உலகத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அது என்னண்டா, எண்ணெய் சந்தையை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இதான் அந்த எழுதப்படாத விதி. உலக சந்தையில் இப்போ நடக்கிற எல்லா மசகு எண்ணெய் பரிமாற்றமும் டொலர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டுச்சுன்னா 2ஆம் உலகப் போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு UK, அமெரிக்கா போன்ற பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து அரபு நாடுகள் ஒரு மீட்டிங் வைக்காங்க. இதுல தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அமெரிக்காவோட டொலரை இங்க தெரிவு செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தான் கொஞ்சம் பலமான நாடாக இருந்திருக்கு. நிறைய ஐரோப்பிய நாடெல்லாம் என்னச்சுன்னா அந்த போரில் சிக்கினதால அவங்களோட இந்த உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது இந்த பாதைகள் கட்டிடங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே உடைஞ்சி சுக்குநாராகி தகர்க்கப்பட்டு அப்படியே இருந்ததால அவங்க நிறையவே பின்னடைஞ்சிருந்தாங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் டொலரில் தான் எண்ணெய் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த டொலரை புறக்கணிக்கணும். எண்ணெய் வியாபாரத்தை டொலருக்கு நிகராக வேற ஒரு நாணயத்தை கொண்டு வந்து அது மூலமா வியாபாரத்தை நடத்தினா அமெரிக்காவை புறக்கணிக்கலாம்ங்கிற ஒரு திட்டத்தை இந்த எல்லா தலைவர்களுமே செஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த தலைவர்கள் எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை. ஏனென்றா எண்ணெய் விற்கிறது ஒரு நாடு, அதை வாங்குறது வேற ஒரு நாடு. இதுல சம்பந்தமே இல்லாத அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் போய்கிட்டே இருக்கு. அதை ஏன் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கொள்கை தான். இப்ப டொலர்ல இந்த வியாபாரத்தை செய்யாம வேற ஒரு நாணயத்தை கொண்டு வந்து அது மூலமா செஞ்சா அமெரிக்காவை புறக்கணிக்கலாம்ங்கிற ஒரு காரணத்தால ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு திட்டங்களை ஒவ்வொரு தலைவர்களும் செஞ்சிருக்காங்க. இதுல சதாம் ஹுசைன் என்ன செஞ்சாருண்டா, UN-ஓட சேர்ந்து ஆயில் ஃபார் ஃபுட் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து அவங்களோட எண்ணெய் வியாபாரத்தை ஐரோப்பிய நாணயமான அந்த யூரோல செஞ்சிருக்காரு. அதோட அந்த காலத்துல யூரோட பெறுமதி அதிகமாகிக்கிட்டே போனதால அவங்களுக்கு லாபம் பண்ணி நினைச்சிருக்காங்க. யாருக்கு? ஈராக்குக்கு. ஏனண்டா இப்போ தங்கம் நம்ம கையில் இருக்கக்குள்ள தங்கத்துக்கு விலை கூடினா நமக்கு எல்லாம் லாபம் தானே. அதே மாதிரி தான் யூரோ கையில் இருக்கக்குள்ள யூரோட பெறுமதி கூடினா ஈராக்குக்கு லாபம் தானே. அதால தான் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வரக்குள்ளதான் ஈராக் உலகத்துக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்காவில் போர் தொடுக்கப்பட்டு சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டதால அந்த திட்டம் அப்படியே நின்று போயிட்டு அடுத்தது
அடுத்ததா லிபியாவுக்குள்ள போவோம். லிபியாவில் 2012 முதல் ஆட்சியில் இருந்தது கேர்னல் கடாபி. இவர் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்தையும் டாலர்ல தங்கி இருக்காம ஆப்பிரிக்க நாடுகளுக்கு என்று புதுசா ஒரு நாணயத்தை தங்கத்தை மையமா வச்சு உருவாக்கி அது மூலமா எண்ணெய் வியாபாரம் செய்யற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தான் இவர் முன் வச்சிருந்தாரு. அவங்க உருவாக்கின அந்த நாணயத்துல பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கோல்டு டினார். இப்ப இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு சரியா போயிச்சுன்னா ஆப்பிரிக்காவுள்ள இருக்கிற அமெரிக்காவுக்கு இருக்கிற அந்த டாலருக்கான கேள்வி அப்படியே குறைஞ்சு போயிடும். இப்ப அதுக்கிடையில லிபியாவில் அரசாங்கத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு கிளர்ச்சி இது ஆரம்பமாகுது. அதுல அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் வெல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணின ஆட்களுக்கு உதவி செஞ்சு அதுல கேர்னல் கடாபி என்ன செய்யறாருன்னா கொல்லப்பட்டு போறாரு. இப்ப அடுத்ததா வெனிசுலாக்குள்ள போய் பார்ப்போம். அங்க இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காருன்னா அமெரிக்க டாலரை வச்சு எண்ணெய் வியாபாரம் பண்ணாம ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்களோட கரன்சியை வச்சு வியாபாரம் பண்ணினாரு. அப்படி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் போதைப்பொருள் கடத்தினாரு, தீவிரவாதம் வளர்த்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுல அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. இப்ப ஈரான்ல ஏன் போர் நடக்குது, டாலருக்கு எதிரான கொள்கைகள் எதுவும் ஈரான் வச்சிருக்கான்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அவங்க டாலருக்கு எதிராக மட்டுமில்லை அமெரிக்காவுக்கே எதிராக தான் அவங்களோட எல்லா திட்டத்தையும் வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட செல்வாக்கு ஈரானுக்குள்ள கிடையவே கிடையாது. அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட மூலதனங்கள் எதையும் ஈரானுக்குள்ள எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க ஈரான். அதால தான் இந்த பொருளாதார தடையே விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்ப ஈராக்கில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணப்பட்டுச்சோ அதே ஃபார்முலா தான் ஈரானுக்கும் அப்ளை பண்ணப்பட்டுச்சு. அதே உலகத்துக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய அணு ஆயுத உற்பத்தி, அதே மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, அதே கிளர்ச்சியை தூண்டும் முறை. ஆனா இந்த தடவை ஈரான்ல அந்த பருப்பு என்ன செய்யல, வேகல. மக்களை கிளர்ச்சியா தூண்டுறதுக்கு பெரிய ட்ரை பண்ணினாங்க, அங்க எதுவுமே நடக்கல. ஏனண்டா மக்கள்ல முழு ஆதரவும் அந்த அரசாங்கத்துக்கு முழுமையா இருக்கு. இப்ப வேற வழியே இல்லாம தான் இந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் தாக்குதல் நடத்துறாங்க. அது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம், இது சர்வதேச குற்றம். இப்ப இதுல சுருக்கம் என்னண்டா இந்த தகவல் எல்லாத்தையும் சரியா பார்க்கக்குள்ள இது சம்பந்தமா பேசின, அதாவது இந்த டாலர் சம்பந்தமா பேசின ஒரு உலக தலைவர்களும் இப்ப உயிரோட இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதால தான் நான் இதுல இருக்கிற இந்த ரிஸ்கை ஆரம்பத்திலே சொல்லி இருந்தேன். அடுத்ததா இந்த தலைவர்கள் எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை கைது செய்யப்படலண்டா அமெரிக்காவோட டாலருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படியே குறைஞ்சு போயிருக்கும். என்ன குறைஞ்சு போயிருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட மனசில் என்ன நினைச்சிங்களோ அது அப்படியே இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்கிறது சொல்லிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்திற்கு சென்று அந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவை எனக்கு தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.